கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் பல்வேறு மெடிக்கல் மற்றும் பேராமெடிக்கல் பணியிடத்திற்கு ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் மினிமம் பிஇ அல்லது பேச்சுலர் இன் ஃபார்மசி பிஃபார்ம், எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. ஒன் பை ஒன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாஃப் டு ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்முனரி மெடிசனில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி. பிஎஸ்சி இன் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அல்லது பிஎஸ்சி வித் பிஜி டிப்ளமோ இன் அட்வான்ஸ்டு ரெஸ்பிரேட்டரி தெரப்பி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 15,318 ரூபாலேருந்து 30,643 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரெகுலர் மோடில் தான் வந்து இது பணியிடம் இருக்கும். அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 2/6/2025. சரிங்களா? இது வந்து டேர்ம் அப்பாயின்மெண்ட். ஜூனியர் மைக்ரோபயாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து டேர்ம் அப்பாயின்மெண்ட். கிளினிக்கல் மைக்ரோபயாலஜியில் தான் வந்து இந்த வேகன்சி இருக்குது டிபார்ட்மெண்ட்டில். மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி வித் பிஜி டிப்ளமோ இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அல்லது டெக்னிக்ஸ்லாம் வந்து டெஸ்டிங்க்கு தெரிந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 1 இயராவது இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெல் அண்ட் குட். கன்சால்டேட் பே பொறுத்த வரைக்கும் 23,405 ரூபாய் வந்து உங்களுக்கு கன்சால்டேட் பே பர் மந்த் சேலரியாக இருக்கும். 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2/6/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். அசிஸ்டன்ட் சோஷியல் ஒர்க்கர் இதுவும் வந்து டேர்ம் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி. எம்எஸ்டபிள்யூ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரியில் அவங்க முடிச்சிருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 26,540 ரூபாய் சேலரி. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 2/6/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஹெப்படாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. மினிமம் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி மினிமம் 70% மார்க்ஸ் எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 21,292 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருடம் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/6/2025. இன்டர்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் செல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட், பேச்சுலர் இன் எனி ஹெல்த் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட், பிஇ முடித்த கேண்டிடேட், எம்ஹெச்ஏ முடித்த கேண்டிடேட், எம்பிஏ முடித்த கேண்டிடேட், எனி டிகிரியில் மாஸ்டர் டிகிரி அதாவது எனி சயின்ஸ் டிசிப்ளினில் மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட், பிஜி டிஹெச்ஏ முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கையில் கிடைக்கும். லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. 31/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பணியிடம்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் அல்லது பிஹெச்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. 56,000 ரூபாய் சேலரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 31/5/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா எம்டிஎம்எஸ் இல்லை வந்து பிஹெச்டி இல்லைனா மாஸ்டர் இன் பயோஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இதெல்லாம் அந்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம். 78,000 ரூபாய் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து கொடுப்பாங்க. 45 வயது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுவும் 31/5 தான் லாஸ்ட் டேட்டு. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து எபிடிமியாலஜியில் இல்லைனா பப்ளிக் ஹெல்த்தில் பிஹெச்டி இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். 67,000 ரூபாய் சேலரி பர் மந்த்து ப்ளஸ் ஹெச்ஆர்ஏவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேரியஸ் கோர்சஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இந்த மெடிக்கல் மற்றும் பேராமெடிக்கல் பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியான மெடிக்கல் சம்மந்தமான பேராமெடிக்கல் சம்மந்தமான வேக்கன்சிஸ் வந்து
ஆல் ஓவர் இந்தியாவில் ரெகுலர் வேக்கன்சிஸ் ஆஸ் வெல் அஸ் முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ், அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ், டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடமும் சரி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்பப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற பணியிடத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்லாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் ப்ளஸ் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.